யாருமே இல்லைனாலும் தடுமாறி நீயா எந்திரிச்சு நிக்கிறப்போ ஒரு தன்னம்பிக்கை உனக்கு வரும் பாரு. அந்த தன்னம்பிக்கை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த விதமான ஒரு உணர்வுமே கிடையாது. 2000ல நான் வந்து ஒரு எஸ்ஐ டெஸ்ட் அட்டன் பண்றேன். எஸ்ஐ டெஸ்ட்ல ஒரு ரேஸ் இருக்கும், 800 மீட்டர் ரேஸ், 800 மீட்டர் ஓட்டம். இந்த 800 மீட்டர் ஓட்டம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ஓட்டம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க வேற 100 மீட்டர் ஓடுற மாதிரி வேகமாகவும் ஓட முடியாது, ஒரு 5 கிலோமீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி நீங்க ஸ்லோவாகவும் ஓட முடியாது. அது ஒரு மிதமான ஒரு ஸ்பீட்ல ஓடணும். அப்போ மட்டும்தான் அந்த 800 மீட்டரை ஜெயிக்க முடியும். 800 மீட்டரை வந்து அப்போ 3 நிமிஷத்துல கிராஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க. அப்போ நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யறப்ப தெரியும் இல்லையா, ராத்திரி பகல் தூக்கம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, அவசரத்துக்கு ஓடி போய் நம்மளுக்கு ஆவாத சாப்பாடை தான் சாப்பிடுவோம். எப்போ பாரு ராத்திரி ஆனா அந்த பரோட்டாவும் சால்னாவும் தான் சாப்பாடு, வேற எதுவும் பெருசா சாப்பாடுலாம் கிடைக்காது. வீட்டுல இருந்து மதியத்துல சாப்பாடு வந்தாலும் சரியான நேரத்துல சாப்பிட முடியாது. நம்ம அப்பதான் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு அப்பதான் வருவோம். 2-2:30 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுல கை வைக்கணும்னா மனசே வராது. அந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன். வயசு 25. டெஸ்ட்ல இந்த மற்ற ரேஸ்ல முடிச்சிடும். 800 மீட்டர்ஸ் ஓடுறப்ப ஆரம்பத்துல இருந்தே வேகமா தான் ஓடுறேன். அப்போ ஓடுறேன், ஒரு ரவுண்ட் முடிஞ்சுட்டு, ஒரு ரவுண்டு 400 மீட்டர், இன்னொரு ரவுண்டு 400 மீட்டர், ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சுட்டேன். 2வது ரவுண்டு முடிச்சிட்டேன். 2வது ரவுண்டு முடிக்க போறதுக்கு இன்னொரு 10 அடி இருக்கு அதிகபட்சம் போனா. 10 அடி வர்ற நேரத்துல எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு இடுப்புக்கு கீழே எதுவுமே உணர்வே இல்லை. அது என்னன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான காரணம் தெரியல. இடுப்புக்கு கீழே எந்த உணர்வுமே இல்லை. என் காலை நான் எங்க எடுத்து வைக்கிறேன், எங்க வர்றேன் ஒண்ணுமே தெரியல. என்ன அறியாம 10 அடி முன்னாடி அப்படியே விழுந்துட்டேன். கீழே விழுந்து கடக்க நம்ம சந்திரன் ஒரு ஐஜி சார் இருந்தாரு. அவர் வந்து இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்போ வந்து எஸ்பி அவர் தான் பினிஷ் லைன்ல நிக்கிறாரு. 10 அடி தாண்டான்னு கேட்கிறாரு. என்னால எந்திரிக்க முடியல, என்ன கிராஸ் பண்ணி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியல. இப்போ எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு என்னால ஓட முடியாதுன்னு எனக்கு ஷுவரா தெரியும். என்னால எனக்கு என்ன நினைச்சேன்னே தெரியாது. அப்படியே உருண்டுகிட்டே போயிட்டு பினிஷ் லைன்ல கை வச்சேன். இந்த காலத்துல வந்து வீடியோ எடுக்கிற காலம்லாம் இருந்ததுன்னா அந்த வீடியோ எடுத்திருந்தா அவ்வளவு ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கும். அப்படியே உருண்டுகிட்டே தான் போய் கையை. அப்ப அந்த எஸ்பி சந்திரன் எஸ்பி வந்து கையை தூக்கி விட்டு, என்னடா அவங்களுக்குலாம் ஏன்டா இப்படி வெறி பிடிச்சு அலையிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவ்வளோ உத்வேகம் இருந்தது. அன்னைக்கு அந்த பினிஷ் லைனை தொட்டப்ப எனக்கு கிடைச்ச ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாலும் என்னால எதையும் பார்த்துக்க முடியும், வாடா பார்த்துக்கலாங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எதை பார்த்து நான் பயப்படுறேன், எப்ப பார்த்து நான் பயப்படுறேன்.